வணக்கம் மக்களே. இலந்தை பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்கலாமா? சரி வாங்க, இந்த ஒரு பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். சரி வாங்க மக்களே, இந்த ஒரு வீடியோவை நம்ம தெரிஞ்சு ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தாவரத்தின் காய்கள் நன்கு பழுத்து சற்று இனிப்பு சுவையாக மாறும்போது அது பழமாகுது. ஸோ இந்த ஒரு பழம் புளிப்பு சுவை, இனிப்பு சுவை, இந்த மாதிரி நிறைய சுவைகளை கொண்டு இருக்கும். அதாவது கோடை காலங்களில் சுற்றுப்புற வெப்பம் அதிகரிப்பதனால அனைவருக்குமே உடல் எளிதில் வெப்பமடைந்து அதிக வியர்வை மற்றும் நீர் சக்தி இழப்பு ஏற்படுது. இலந்தை பழம் இயற்கையிலேயே குளிர்ச்சி தன்மை வாய்ந்தது. உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுபவர்கள் இலந்தை பழத்தை சாப்பிட்றதுனால உடல் சூடு தணிந்து நீர் சக்தி இழப்பு சரி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், ஞாபகம் வரணும். ஸோ ஞாபகம் வரணும் அப்படின்னா ஞாபக சக்தி வேணும். இந்த ஒரு ஞாபக சக்தி எப்படி கிடைக்கும்? நம்ம சாப்பிடக்கூடிய சக்தி வாய்ந்த உணவுகள் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ வல்லாரை கீரை சாப்பிடுங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உண்மைதான். அதே மாதிரி தான் ஞாபக சக்தி அனைவருக்கும் இருக்குது. என்றாலும் ஒரு சிலருக்கு அதிகமாகவும் ஒரு சிலருக்கு சற்று குறைவாகவும் இருக்கக்கூடிய நிலை இருக்குது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் மிகவும் முக்கியம். எனவே மாணவர்கள் ஞாபக சக்தியை ஊக்குவிக்க இலந்தை பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், எலும்புகள் ஆரோக்கியம். நமது உடலுக்கு அடிப்படையாக இருப்பதே நம்மளுடைய எலும்புகள் தாங்க. மனிதர்கள் ஒவ்வொருவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு கால்சியம் சத்து அவசியம். இலந்தை பழங்களில் கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ எலும்புகள் வலு குறைவாக இருக்கும் அந்த குழந்தைகள், வயதானவர்கள், இவங்க எல்லாருமே இலந்தை பழத்தை தினமும் சாப்பிட்றதுனால எலும்புகள் வலிமை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமது உடலில் இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம் போன்றவற்றில் பித்தம் அதிகரித்தால் தலைவலி, மயக்கம் போன்றவை அடிக்கடி ஏற்படும். அந்த ஒரு நிலை நமக்கு ஏற்படுது. ஸோ பித்தத்தின் அளவை சமச்சீராக வைக்கும் தன்மை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. எனவே பித்தம் சம்மந்தமான பிரச்சனை ஏற்பட்டவர்கள் இலந்தை பழங்களை அடிக்கடி சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வாந்தி பிரச்சனை, இந்த மாதிரி தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்குதாமா. அதாவது ஒரு சிலருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, இல்லைனா எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போதோ கண்டிப்பாக நமக்கு ஒரு மாதிரி தலை சுற்றலோ வாந்தி போன்றவையெல்லாம் ஏற்படுது. இப்படிப்பட்ட சமயங்களில் இலந்தை பழத்தை பார்த்திங்கன்னா பயணத்தின் போது நம்ம சாப்பிட்றதுனால அப்போது ஏற்படக்கூடிய வாந்தி, தலை சுற்றல் போன்றவை ஏற்படாமல் தடுக்குமா. உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடுமையான உடல் உழைப்பு மற்றும் நோய் பாதிப்புகளாலும் சிலருக்கு உடல் வலி ஏற்படுது. இலந்தை பழங்களில் வலியை குறியாகும், அதாவது வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்குது. எனவே உடல் வலி உள்ளவர்கள் இலந்தை பழங்களை சாப்பிட்றதுனால சீக்கிரத்திலேயே உடல் வலி மற்றும் உடல் சோர்வு நீங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் மற்றும் மனத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இலந்தை பழங்களும் ஒன்று. ஸோ இந்த ஒரு இலந்தை பழம் யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை வேறு ஏதாவது ஒரு வழிகளில் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு சாப்பிட 3 மணி நேரத்திற்குள் மீண்டும் பசி உணர்வு ஏற்படுவது ஒரு ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல அறிகுறியாகும். ஒரு சிலருக்கு சில காரணங்களால் பசியின்மை ஏற்படும், சரியாக சாப்பிட முடியாத நிலை உண்டாகுது. இலந்தை பழம் பசியின்மை பிரச்சனையை சுலபத்தில் தீர்க்கும். எனவே இதை அவ்வப்போது சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பசி உணர்வு அப்படின்றது ஏற்படுது. குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இப்போ பசி எடுக்கலை, சரியாக எடுக்கலை அப்படின்னா கூட அது பிரச்சனை தான். ஸோ அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்க ஒரு ஆரோக்கியமான ஒரு எளிமையான வழி அப்படின்னா நீங்கள் இதை சொல்லலாம். ஸோ பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படக்கூடிய மாதவிடாய் ஒரு கடினமான காலமாக இருக்கும்.
ஸோ இந்த காலத்தில் பெண்கள் பலருக்கு வந்து இரத்தப்போக்கு அதிகம் ஏற்பட்டு பெண்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும், களைப்பை வந்து செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் அளவிலும் சரி மனது அளவிலும் சரி ஒரு களைப்பு, ஒரு டயர்ட் நமக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த ஒரு காலத்தில் பெண்களுக்கு வந்து நிறைய டேப்லெட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் என்ன பண்ணுங்க, பெண்கள் வந்து இலந்தை பழங்களை சாப்பிட்றதுனால இரத்தப்போக்கு அதிகம் ஏற்படுறது வந்து பார்த்திங்கன்னா தடுக்கப்படுது. ஸோ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பயன்படுத்துறதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. நாம் சாப்பிடும் உணவு, பருகும் நீர் ஆகியவற்றின் பல மாசுகள் நிறைஞ்சிருக்கு. இது நமது ரத்தத்தில் கலக்கும்போது உடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ இலந்தை பழத்திற்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய மாசுகளை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது. எனவே அடிக்கடி இலந்தை பழத்தை சாப்பிட்றதுனால ரத்தம் வந்து சுற்றி வந்து ஏற்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது தூக்கமின்மை பிரச்சனை. தூக்கமின்மை வந்து ஒரு மனிதனை மிகவும் அவஸ்தைக்குள்ளாக்கும் பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ நரம்புகள் சம்பந்தமான குறைபாடுகள் இருப்பவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ இலந்தை பழம் நரம்புகளுக்கு வலிமையை தரும், ஆற்றலை வந்து பார்த்திங்கன்னா பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலந்தை பழங்களை அதிகம் சாப்பிட்றவர்களுக்கு தூக்கமின்மை குறைபாடு அப்படின்றது வந்து நீங்கிடும். அதனால் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு தூக்கம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த ஒரு பதிவில் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து உண்மையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. ஏன்னா இலந்தை பழம் அப்படின்றது ஒரு சிலருக்கு அது இருக்குதா அப்படின்னே வந்து தெரியாது, அந்த மாதிரி வந்து இருக்கும். அதனால் இந்த வந்து இலந்தை பழம் வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நன்மையை வந்து செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஒரு பழம், ஒரு சிலருக்கு இந்த பழம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த இலந்தை பழத்தில் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் எனக்கூடிய ஒரு தனிமம் இருக்குது. இது வந்து உடலில் ஈஸ்ட்ரோஜன் போல் செயல்படுது. பைட்டோ நியூட்ரியன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுது. இது தவிர மாதவிடாய் காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையும் போது அதன் நுகர்வு வந்து பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 30 வயதிற்கு பிறகு பெண்களுடைய எலும்புகள் வலுவிழக்க தொடங்கும். நான் சொன்னல எலும்புகளுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையான விஷயம்தான். ஸோ வந்து ஆரோக்கியமான எலும்புகள் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆரோக்கியமான உணவுக்கு வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் வந்து நிறைய தகவல்கள் இருக்குது. நீங்கள் தினமும் வந்து தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்க்கணும், நம்மளுடைய வீடியோஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய தகவல்கள் தினந்தோறும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஆரோக்கியமான தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.